மாதத்துக்கான மாத மளிகை பொருட்களை நம்மளுடைய பட்ஜெட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈரோட்டுக்கு அம்மாவுடைய ஐ செக்கப்புக்காக வந்து போயிருந்தோம். பக்கத்தில் டிமார்ட் இருந்ததுனால சரி இந்த மாதம் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நாங்கள் அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து நம்ம வாங்கியிருந்தோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ண பில்னுடைய மொத்தம் வந்து டோட்டல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 2227 ரூபாய் 54 பைசா வந்து நம்ம டோட்டலாக வந்து பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எப்போவும் மந்த்லி பட்ஜெட்டில் 1500 ரூபா ஒதுக்குற அந்த ரேட்டுக்கு வந்து அதில் இருக்கிற எல்லா ஐட்டம்லேயும் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்துட்டு இதில் கவர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சில ஐட்டம் இந்த பட்டை கிராம்பு இது மட்டும் நான் வந்து இதில் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அதெல்லாம் தான் நான் டிக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் தான் இதில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, 800 ரூபாய்க்கு பக்கமாக வந்து நம்ம இதில் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். சேவ்டு ருபீஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள், 797 ரூபா. ஸோ இந்தளவுக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று எடுத்துருந்தோம். 300 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து எடுத்துருந்தோம். அது போக சில ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாமே டோட்டல் அமௌண்ட்டு தான் வந்து 2200. ஸோ நம்ம வாங்கின பொருள் வந்து மட்டும் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1500க்குள்ளேயே வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து அந்த 1500லேயே எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து சீக்கிரம் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து 2 கட்டப்பை கலவாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால வெயிட் ரொம்ப வந்து ஏற்றிடக்கூடாது. பாப்பாவும் இருக்காங்க, அவங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் பிளானாக தான் வந்து போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் லிக்விடு, கிளாத் வாஷ்க்காக இதை எடுத்திருந்தேன். ஸோ எப்போவும் நான் லோக்கலில் இங்கே வாங்குகிற பிராண்டுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நான் ரீசெண்டாக வந்து ரீல்ஸில் வந்து பார்த்திருந்தேன், இந்த முகி அப்படிங்கிறது வந்து நல்ல பிராண்டடாக வந்து இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வந்து நல்ல குட் ஸ்மெல் வந்து இருக்குது, நல்லா அழுக்கு போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல நான் பார்த்துட்டே வந்தப்போ இதுவும் வந்து அங்கே இருந்தது, ஆஃபர்லேயே வந்து இருந்தது. ஸோ இது வந்து நான் வந்து இந்த தடவை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.800 ml 1 லிட்டர் 800 ml வந்து இருந்தது. இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 209 ரூபா. பட் இங்கே வந்து ஆஃபரில் வந்து 124க்கு 124 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு பிராண்டில் வந்து ஒரு 2 லிட்டருக்கு மேலே இருக்கிறதா எடுத்திருந்தேன். பட் அந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது லிட்ரு வந்து கம்மியாக இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து அதை விடவே இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. மெயினாக வந்து நான் இது எடுத்தது இந்த பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து 124 ரூபா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலெண்ணெய் வந்து 1 லிட்ரு. நான் வந்து இது 154 ரூபாய்க்கு வந்து இது எடுத்திருந்தேன். இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபா. நான் இங்கே வந்து வாங்குகிற வந்து ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா கடலெண்ணெய் வந்து 260 ரூபா சம்திங் வந்து வருது. ஸோ அதனால சரி இந்த தடவை வந்து எப்போவுமே நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த செக் எண்ணெய் தான் நம்ம வாங்குகிறோம். சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ட்ரையல் பேக்குக்காக ஒரு 1 லிட்ரு மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து ஆசீர்வாத் உப்பு, பொடி உப்பு, இது வந்து 1 கிலோ வந்துட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து சக்தியில் வந்துட்டு மல்லித்தூள் வந்து நிறையா பிராண்டில் வந்து வச்சுருந்தாங்க. அன்னம்பூர்ணா, சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆச்சு. ஸோ இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு. 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 97 ரூபாய்க்கு வந்து நான் வாங்கினேன். இங்கே மாவு மில்லில் வந்து நான் வாங்குறது வந்துட்டு 200 கிராம் வந்து 50 ரூபா அந்த மாதிரி ரேட் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே வந்து நான் வந்து அரைச்சி தான் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக தான், இதில் நிறைய வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1/2 கிலோ வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் சிலது வந்து டிமார்ட் ப்ராடக்டே வந்து இருந்தது. பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையான வந்து ரேட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணல இந்த தடவை. இது வந்து வெந்தயம் வந்து 1/4 கிலோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு. அது 50 ரூபா சம்திங் வந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் வந்து 436 கிராம் வந்து இருந்தது. அதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 148 ரூபா 46 பைசா அப்படின்னு வந்தது. இதில் வந்து பில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 340 ரூபா சம்திங் வந்து இருந்தது.
பில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் வந்து 340 ரூபா 50 காசு அப்படின்னு வந்து இருந்தது. இங்கே வந்து சந்தையில் வந்துட்டு 500 ரூபாய்க்கு மேலே வந்து விற்கிறாங்க. 560 ரூபான்னு நினைக்கிறேன். 560 ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது 340 ரூபாய்க்கு. ரெண்டாவது வந்துட்டு ஜீரகமும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் இந்த தடவை நான் இங்கே வாங்கியிருந்தேன். நல்ல ஸ்மெல் இருந்தது. அந்த கசக்கி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தப்போ நல்ல ஸ்மெல் இருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை இங்கே வந்து வாங்கினேன். ஸோ 436 கிராம் வந்து 148 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது சக்தி மசாலா இல்லை அன்னபூர்ணாவில் வாங்கினேன் நினைக்கிறேன். சில்லி இதுவும் வந்து 1/2 கிலோ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ சக்தியிலையும் இருந்தது, ஆச்சியில் இருந்தது, அதுக்கப்புறம் டிமார்ட் ப்ராடக்ட்டில் இருந்தது. அது எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது இந்த அன்னபூர்ணாவில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது, குவான்டிட்டியும் வந்து அதிகமாக இருந்தது. சாம்பிள் பீஸ் வந்து ஆக்சுவலி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் இதை வந்து வாங்கினேன். மிளகாத்தூள் வந்துட்டு 102 ரூபா வந்து வருது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டமில் வந்துட்டு அவனுக்கு கொண்டு போகிறதுக்காக எழிலுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறனால கொண்டு போகிறதுக்காக சரி ஒட்டுக்கா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கெட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணி எடுத்துறாரு, நியூட்ரி சாய்ஸை. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு இது வந்து 1 kg வந்து பேக்கெட். இது வந்து பேக்கெட் வந்து 140 ரூபா, அதாவது எம்ஆர்பி வந்து 170 ரூபா வருது. 140 ரூபா வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து அவல் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆஃபரில் தான் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அவல். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் தான். ஸோ அவனுக்கு வந்து மார்னிங் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு வந்து கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு 1/2 kg வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்தது ராகி சேமியா வந்து 21 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் இதில். ஸோ ராகி சேமியா வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ போட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மார்னிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்கன் மசாலா அன்னபூர்ணால தான் பிராண்டில் தான் வந்து எடுத்திருந்தேன். 200 கிராம் வந்து எடுத்திருந்தேன். இதோட ரேட்டு 62 ரூபா, 62 ரூபா வந்து வருது. ஸோ இது அங்கே இருக்கிற ஒரு அக்கா வந்து சொன்னாங்க நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு அப்படின்னு. இவங்க தேடி தேடி எடுத்தாங்க. ஸோ அதை அவங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் வந்து நான் இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1 கிலோக்கு எடுத்தேன். ஆக்சுவலி கவுண்டர்கிட்ட போய் தான் நம்ம வந்து எடை போட்டுட்டு தான் நம்ம ரிட்டன் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு அளவாக வந்து நான் எடுத்துகிட்டு போனேன். அது எல்லாமே வந்து ஒன்று கம்மியாக இருந்துச்சு, இல்லை ஹையாக வந்து இருந்தது. அதனால் நான் திரும்பவும் கவுண்டர்லேருந்து திரும்ப வந்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 800 கிராமுக்கு மேலே வந்து இருந்தது. 110 ரூபா வந்து வந்திருக்கு. உளுந்து வந்து கிட்டத்தட்ட 130 ரூபா சம்திங்கில் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 133 ரூபா, 133 ரூபா வந்து வருது 1 கிலோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா சம்திங்காக என்னமோ எடுத்தேன். 1/2 கிலோவில் ஆமாம் 70 ரூபா சம்திங்கில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 82 ரூபா 82 ரூபா 1/2 கிலோ வந்து 82 ரூபா ரேஞ்சுக்கு வந்து எடுத்தேன். ஸோ அந்த ப்ரைஸோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து எடுத்திருந்தேன். மெயினாக வந்து ரவை வந்து 1 கிலோவே வந்துட்டு 42 ரூபா தான். இது வந்து 2 கிலோ வந்து எடுத்திருந்தேன். உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இந்த சைடு போட்டிருக்காங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 2,300 வந்து இருந்துச்சு. ஸோ 2,300 வந்து 97 ரூபா அந்த ரேட் வந்து போட்டிருக்காங்க. கிலோ வந்து 42 ரூபாய்க்கு. இங்கே வந்து 1/2 கிலோ வந்து 35 ரூபா பேக்கெட்டில். ஸோ இதனால் வந்துட்டு கிலோவே 42 ரூபா தான் அப்படிங்கும்போது அதை வந்து நான் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வந்து நான் 1/2 kg வந்து எடுத்தேன். 572 கிராம் வந்து இருந்தது. 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 87 ரூபா 88 ரூபா கிட்ட வந்தது. ஸோ இது வந்து 1/2 கிலோ வந்து 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுத்திருந்தேன். கருப்பு சுண்டல் இதுவுமே வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு, குழம்புக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். மெயினாக வந்து எழிலுடைய ஸ்கூல் ரீஓப்பனிங்காக தான் இது எல்லாமே முக்கியமாக வாங்கினது. ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் வந்து அவசரமாக வந்து நம்ம செஞ்சிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நியூ மாம். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப டென்ஷன் இருக்கக்கூடாது, பாப்பாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணணும், பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ரெஷரில் வந்து ஓடிட்டுருக்கேன். ஸோ இதையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு வந்து நான் எடுத்திருந்தேன். 1 கிலோ வந்து 130 ரூபா அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 130 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் 900 கிராமுக்கு 950 கிராமுக்கு இருந்ததுனால 122 ரூபா அந்த மாதிரி ஆவரேஜாக ஒரு 1 kg பக்கமாக வந்து வந்துருச்சு. இது வந்து நான் 1/2 kg தான் எடுத்தேன். அவர் தான் இருந்துட்டு இல்லை 1 கிலோ எடுத்துரு, ஏன்னா வந்து நம்ம ஊர் சைடு வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி பொட்டுக்கல்ல.
ஸோ அதனால் அளவாக எடுத்து வச்சுக்கோ, பூச்சி பிடிக்காத அளவுக்கு சேவ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 1 kg எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயம் வந்து நிறைய பிராண்டில் எல்ஜி பிராண்டு தான் அவர் யோசித்தார். அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, இல்லை இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தார். இது வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இது 100 கிராம் 99 ரூபா, 100 ரூபா வந்து வந்துச்சு இது. ஸோ இது வந்து ஒன்று எடுத்திருந்தோம், பெருசாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது கடலை மாவு வந்து இங்கே வந்து பேக்கெட் வந்து ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஹை. அதனால் இது எவ்வளோக்கு வாங்கினேன், இது வந்து தான் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 776 கிராம், 1 கிலோ வந்து 71 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 54 ரூபா வந்து வந்துச்சு. 3/4 கிலோவுக்கு வந்து 54 ரூபா வந்துச்சு. ஆனால் இங்கே கிலோ வந்துட்டு 100 ரூபாய்க்கு மேலே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வரும்போது அந்த 1/4 கிலோ பேக்கெட்டை 35 ரூபா சம்திங்க்கு மேலே வாங்கிட்டு வருவார். 35 ரூபாயோ 42 ரூபாயோ சம்திங்க்கு வந்து வாங்கிட்டு வருவார். ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து இதில் 1 கிலோ வந்து கடலை மாவு வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு. இப்போ வந்து பாசிப்பருப்பில் முதல்ல வந்துட்டு அதிகமாக சாம்பாரே வைக்க மாட்டேன். எங்கள் சித்தி வீட்டில் வச்சதை பார்த்துட்டு தான் அவர் என்கிட்ட கேட்டிருந்தார். லாஸ்ட் டைம் வச்சது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பருப்பு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கினார். இது வந்து கரெக்டாக 1 கிலோ எடுத்துட்டாங்க. 1 கிலோ எடுத்ததுனால 115 ரூபாய்க்கு 115 ரூபா. அங்கே பார்த்திங்களா அந்த 4 கிராமுக்கு 40 பைசா 46 பைசா வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் போய் சொல்லாதில்ல. அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு வந்து 1 கிலோ வந்து 117 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து 1/2 கிலோ எடுத்திருந்தேன், அது 100 கிராமுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ 71 ரூபா. ஸோ இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, பெனாயில் பாட்டில் வந்து நான் விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பெனாயில் பாட்டில் வந்து இது வந்து 1 லிட்ரு 79 ரூபா. அது வந்துட்டு பை 1 கெட் 1 ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 2 வந்துட்டு என்ன அப்படின்னா 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து எடுத்திருந்தோம். இங்கே வந்து ஒரு பாட்டில் வந்து 50 ரூபா அந்த மாதிரி விற்கிறதுனால ஸோ 80 ரூபா அப்படிங்கும்போது 20 ரூபா வந்து சேவ் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இது எடுத்துருந்தோம். ஸோ டோட்டலாக நல்ல ஒரு ஆஃபர் தான். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் இதுக்காக வந்து போகாததுனால எங்களுக்கு அவ்வளோ பெரிய இதாக தெரில. பட் எங்களுக்கு வந்து ஈரோடு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் போயிட்டு வர ட்ராவல், அங்கே போய் நாங்கள் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஃபருக்கு வந்து ஈக்குவலாக போயிடும். பட் நியரஸ்ட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் ஆஃபர் பார்த்துட்டுடுங்க. நான் இதில் மோஸ்ட்லி என்னுடைய லிஸ்ட்டில் இல்லாததை வந்து நான் எதுவுமே எடுக்கல. லிஸ்ட்டில் இருக்கிறதுலையே அதிக குவான்டிட்டி வந்து நான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வாங்கியிருந்தேன்னா ரவை வந்து 1/2 kg வாங்கியிருப்பேன். இங்கே வந்து 2 kg நான் வந்து வாங்கியிருக்கேன். இங்கே பொட்டுக்கல்லையும் 1/2 kg தான் வாங்கியிருப்பேன், இங்கே 1 kg வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி தான் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒழிஞ்சு நான் லிஸ்ட்டில் இல்லாத எதையுமே வாங்கலை, இந்த அவல் பேக்கெட் ஒன்றை தவிர்த்து. ஸோ பாக்கி எல்லாமே என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கிறதா வாங்கியிருக்கேன். பட் டபுளாக ட்ரிபிளாக வந்து வாங்கியிருக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆஃபர். ஸோ ஒரு 300 எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த மந்த்துக்கு வந்து மொத்தமாக நான் இவ்வளோ வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இந்த தடவை இனிமேல் வந்து நான் ஈரோடு போகாமல் சேலம் போகணும் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து அது பக்கமாகவும் இருக்குது. ரெண்டாவது அங்கே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம், போகிற ஐடியா இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது டிமார்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள்.